நாம் வாக்குகள் சேகரிக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பிரதமர் தேடி தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ராகுல் அவர்களை பிரதமராக்குவேன் என்று சொன்னார். ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவருடைய சிலை இருக்கின்ற நிகழ்ச்சியிலே பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், சந்திரபாபு நாயுடு அவர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், முதலமைச்சர் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து விட்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் என்று குறிப்பிட்டார். அந்த நிகழ்ச்சி முடிந்து கீழே இறங்கியது. ஆந்திர பிரதமர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நான் ராகுலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அப்பொழுதே தெரிவித்தார். பிறகு மேற்கு வங்கத்திலே நடைபெற்ற இந்திய நாட்டில் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார்கள். அதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இடம்பெற்றார். அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னார். தமிழகத்திலே ஒரு பேச்சு, வெளிமாநிலத்துக்கு சென்றால் ஒரு பேச்சு, நம் ஊரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிகழ்ச்சி என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கருமந்துறையிலே வெற்றி விநாயகனை தரிசித்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் பிரச்சார துவக்க விழா நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கருமந்துறையில் உள்ள வெற்றி விநாயகரை தரிசித்துவிட்டு நாம் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்ட பொழுது தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள்.
கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, வாங்க அவர் தெரியணும். கொஞ்சம் பின்னாடி தலைவர்களே, இங்கே வரி கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சேலம்